தானே பாங்கு, நீங்க பாங்கு சொல்லியும் தூங்குறீங்க, இது நியாயமான்னு கேட்கிறேன். உங்களோட புள்ள பச்சிலம் பாலகம் 10 வயது 11 வயசு 12 வயசு குளிர் நேரம் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுகுது, அழுகுது, உம்மா வாப்பாவை நினைச்சு கண்ணீர் வடிக்குது அல்லாஹ்ட்ட. நீங்க உணர்ந்துறதாக இருந்தா நீங்க ரொம்ப அழகான தூக்கம் இல்ல. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன், உங்களோட புள்ள 4 மணிக்கு எழும்புதா, குறைஞ்சபட்சம் நீங்களும் 4 மணிக்கு எழும்புங்க. தஹஜ்ஜத் உங்களோட புள்ளைகளுக்காக சுஜூதுல அழுங்கோ. ரப்பனா ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், நான் இந்த புள்ளைய சாலிகான புள்ளைய ஆக்கித்தாய். மദ്രஸாவில் கொண்டு வந்து ஒப்படைத்து வந்திருக்கிறேன். என்னால தாங்கிக் கொள்ளையில இந்த புள்ளைய நான் பிரிஞ்சில்லையா அல்லாஹ், உனக்காக பிரிஞ்சேன். இந்த புள்ளைய ஒரு சாலிகான புள்ளைய ஆக்கித்தான், கண்குளிர்ச்சியான புள்ளைய ஆக்கித்தான், ஒரு சாலிகான புள்ளைய ஆக்கித்தான். ஒரு உம்ம துவா கேட்கணும், ஒரு வாப்பு துவா கேட்கணும். இந்த அழுகைதான் ரப்பு கிட்ட வேலை செய்யும். இந்த புள்ளைய இஸ்திகாமத்தை உண்டாக்கும். இந்த புள்ள ஒரு சிறந்த ஒரு ஹாஃபிலாக, ஆலிமாக, ஒரு தாயியாக, ஒரு முத்தகியாக மாறுவார். அதனாலதான் கண்ணியமானவர்கள், நான் நிறைய பேசல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். அதனால் விசேஷமாக என்னன்னா, இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்க அல்லாட்டாலும் உங்களோட வாழ்க்கையை சீராக்கணும், உங்களோட குடும்ப சூழலை சீராக்கணும். ஏனென்றா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த இல்மு இருக்குது சாதாரணமான இல்மு, அல்லாஹ்வோடு இணையக்கூடிய இந்த இல்மு. மாஷா அல்லாஹ், குர்ஆன் ஹாஃபிஸாக, குர்ஆன பாடமாக்கின ஹாஃபிலாக ஆகிறது ஒரு சாதாரணமான பாக்கியம். இதெல்லாம் இன்றைக்கு நாங்க பார்க்க மாட்டோம். கண்ணை மூடினா பார்க்கலாம். இதா மாத்து இன்தபஹு, கண்ணை மூடினா விரிச்சு கொள்வாங்க, கண்ணை மூடினா கண் திறந்து கொள்வாங்க. ஆஹா, கண்ணை மூடினா கண் திறந்து கொள்வாங்க. ஆஹா, அதான் பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாடித்தான் நீங்க வந்திருக்கு. இதனால கண்ணியமானவர்களே, நாங்க என்ன செய்யணும்ன்றா, இந்த பிள்ளைகளுக்காக நாம கண்ணீர் வடிச்சோணும், அழணும், எங்கட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். இன்றைக்கு நீங்க முடிவெடுங்கோ. இவ்வளவு நாளாக நான் தொழுகையில சில பலகீனங்கள் இருந்துச்சு. ஒரு ஹாஃபிஸ், ஒரு மதரசாவுக்கு ஒரு பிள்ளையை சேர்த்துட்டு வாப்பா கிட்ட தொழுகை இல்லாம இருக்க இயலா.